சீமான் பேசும்பொழுது வித்தியாசமாக என்ன பேசினார்னா, நாங்கள் அப்படின்னு அவர் பொதுவாக பேசினார். விவசாய குடும்பம், அவர் நாங்கள்னு சொல்கிறது அவர் தன்னை பற்றி சொன்னாரா, இல்லை நாம் தமிழர் என்ற கட்சி அந்த விவசாயத்தின் நல்லா இருந்ததுனால அந்த ஒரு அடிப்படையில் விவசாய குடும்பம் என்று சொன்னாரா என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் நாங்கள் விவசாய குடும்பம் என்றால் சௌராஷ்டிரர்கள் நெசவு குடும்பம், அதனால் நாங்கள் அவர்களை மதிக்கிறோம், போற்றுகிறோம். இப்போ சீமானுடைய கட்சி என்ன ஜாதி கட்சின்னு சொல்ல முடியுமா? இப்போ காரைக்குடியை தேர்ந்தெடுக்கிறார். காரைக்குடியில் யார் இருக்கா? நகரத்தார், நாட்டுக்கோட்டை செட்டியார், அப்புறம் கொஞ்சம் தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக இருப்பார்கள். அது இப்போ மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் கலந்து மற்ற வன்னியர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க. சீமானுடைய அவர் தன்னுடைய சாதியில் போய் நிற்கிறாரா? அதாவது தன்னுடைய சாதி ஏதாவது ஒரு கணக்கு பார்த்து அங்கே போய் நிற்கிறாரா? காரைக்குடி பொதுவான தொகுதி. அதாவது சீமான் எந்த சாதியை சேர்ந்தவரோ அந்த சாதி இல்லாத வேறு ஒரு சாதி, மாற்று சாதி, அது செட்டியாராக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், யாரோ. நீங்கள் சீமான் இதை ஒரு 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 என்ன சொல்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது அதிகாரத்தில் இருந்தால், அதிகாரம்னா சட்டமன்றம்னாலும் அதிகாரம், அப்படி வந்தால் இதையெல்லாம் கொண்டு வர பாடுபடுவோம்னு சொல்கிறாரு. பிளாஸ்ட் அப்புறம் என்ன இது நோ காம்ப்ரமைஸ், பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னு வழவான்னு பேசுறது இல்லை. இதுதான் தெளிவாக சொல்கிறார். இப்படி எல்லாம் தான் எங்கள் திட்டம் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வேற எந்த கட்சியில இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? அவர்கள் தமிழர்களை புறந்தள்ளி தமிழர்களை, இங்கேயே இருக்கக்கூடிய தமிழர்களை ஏதோ இரண்டாவது நிலை குடிமகன்களாக ஆக்குவதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். இப்போ சீமான் போன்றவர்களும் எதிர்க்கிறார். அந்த விஷயத்தில் நம்ம சீமானை ஆதரிப்பது அந்த ஒரு விஷயத்தில் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன, அவங்களெல்லாம் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இன்னும் சிறப்பு என்ற மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். சமீபத்தில் மதுரையில் சௌராஷ்டிரா எழுச்சி மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெற்றது. சௌராஷ்டிரா மக்கள் அதை முன்னெடுத்து நடத்தினாங்க. அதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சீமான் அவர்களும் அதில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் அதில் பேசினாங்க. ஆனால் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அந்த மக்களிடம் பார்க்க முடிஞ்சது. மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. எப்படி பார்க்குறீங்க இதை? அது முதல்ல இந்த சௌராஷ்டிரா இன மக்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒன்று மதுரையை சுற்றி அதிகமாக அந்த மதுரை பகுதியில் காணப்படுகிறார்கள். இவங்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குஜராத்தில் உள்ள அந்த கட்சி பகுதியை சேர்ந்த சௌராஷ்டிரான்னு அந்த குஜராத்தை சேர்ந்த பகுதிகளிலிருந்து அங்கிருந்து இங்கு குடிபெயர்ந்தவர். ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்க சௌராஷ்டிரா மொழி பேசுனா கூட தமிழில் ஏங்க 3 மாதத்துக்கு முன்னால் ஒரிசாலேருந்தும் பெங்கால்லேருந்தும் அந்த இந்திக்காரங்கள்லாம் தமிழ் கற்றுக்கிட்டு பேசுகிறாங்கும்போது அவங்க நூற்றாண்டு காலமாக தலைமுறைகளாக இங்கே இருப்பவர்கள் சௌராஷ்டிரர்கள் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது எல்லா மொழிக்காரர்களும். அந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம், நம்ம யாரையும் இவங்கெல்லாம் வேறு மொழிக்காரர்கள். அவர்கள் ஒரிஜினலாக வேறு மொழி. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை விட்டுட்டு அவங்க ஊருக்கு போகணுன்றது நம்ம சொல்லவும் இல்லை, அது நம்ம கொள்கையும் இல்லை. அப்படி சொல்பவர்களுடன் அவர்களை நாம் யாரையும் சப்போர்ட் பண்ணதில்லை. அவர்கள் தமிழர்களை புறந்தள்ளி தமிழர்களை, இங்கேயே இருக்கக்கூடிய தமிழர்களை ஏதோ இரண்டாவது நிலை குடிமகன்களாக ஆக்குவதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். இப்போ சீமான் போன்றவர்களும் எதிர்க்கிறார்கள். அந்த விஷயத்தில் நம்ம சீமானை ஆதரிப்பது அந்த ஒரு விஷயத்தில் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன, அவங்களெல்லாம் எல்லாரும் திரும்பி போங்கன்னு சொல்லலை. ஐயா, நீங்கள் எங்களை ஆதிக்கம் செய்யாதீர்கள், நீங்கள் எங்களுடன் கலந்து தமிழுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சௌராஷ்டிராக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர், டிஎம் சௌந்தரராஜன் எடுத்துங்க, பாடகர், எத்தனையோ 10,000 பாடல்களுக்கு மேலே 20,000 பாடல்களும் இன்னும் பாடியிருக்கார். எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு எல்லாருக்கும் பாடியிருக்கார். தமிழுக்கு அவர் ஆற்றிய சேவை, திரைப்படமாக இருந்தாலும் சரி, அது எப்படியா இருந்தாலும் சரி, பக்தி திரைப்படங்கள் அவரே நடிச்சிருக்காரு 2-3 படத்தில். இப்படி நான் ஒரு உதாரணம் மக்களுக்கு பிரபலமானவராக சொல்கிறேன்.
வேற ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு சௌராஷ்டிரா மாதிரி வந்து இருக்கிறதுலேயே அதிகமான தமிழ் திரைப்பட பாடல்கள் பாடியவர் என்றால் திருமதி பி. சுசீலா அவர்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். ஜானகி, ஜானகி ஒரு பிரிவில் அதுக்கப்புறம் வந்தாங்க. மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். நம்ம யாரையுமே வந்து அவர்கள் வந்து வேற்று மொழி தாய்மொழியாக கொண்டு இருப்பவர்கள் என்பதால் தமிழ்நாடு வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆனால் அந்த வந்தார் என்பவர்கள் இங்கே இருப்பவர்களை அடக்க முயல்வதோ, அவர்களை அழிக்க முயல்வதோ, அவர்களை அடக்கி ஆள முயல்வதோ தவறு என்பதுதான் நமது கோட்பாடு. நீ என்னோட சமமாயிரு, ஆனால் என் தலைமையில் ஏறி நிற்காது. நான் உன் தலைமையில் ஏறி நிற்கணும்னு சொல்லலை. இவ்வளோதான் அந்த மேட்ரு. இப்போ சௌராஷ்டிரா அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. திமுக சார்பில் மூர்த்தி, அமைச்சர் மூர்த்தி அவர்கள், மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நாங்கள் 26 கவுன்சிலர் அனுப்பிச்சிருக்கோம். எங்கேருந்து அனுப்பிச்சிங்க? சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக இல்லாத பகுதியிலேருந்து சௌராஷ்டிராக்கார யாராவது அனுப்பிச்சிருக்கீங்களா? இல்லை. சௌராஷ்டிரா அந்த மொழி பேசக்கூடிய அந்த வகுப்பினர் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த ஏரியாவில் நீ திமுகலேருந்து வந்தாலும் அதிமுகலேருந்து வந்தாலும் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து அதான் நம்ம வட மாவட்டங்களில் வந்து நாங்கள் வன்னியர்களுக்காகவே எங்கள் கட்சி வன்னியரை தேர்ந்தெடுக்கிறோம் வட மாவட்டத்தில். ஆமாம், நீங்கள் ஒன்று வன்னியரை தான் தேர்ந்தெடுக்கணும், இல்லை பறையரை தான் தேர்ந்தெடுக்கணும். வட மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கும் ஒரு அந்தந்த ஜாதிகள் சரிங்க அதை சொல்கிறாங்க. அவர் செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுகலேருந்து அவர் என்ன சொன்னார்? நாங்கள் வந்து நீங்கள் கவுன்சிலர் தான் கொடுத்துருக்கீங்க. யார்? சௌராஷ்டிராக்காரங்களுக்கு. நாங்கள் எஸ்ஆர் ராதான்னு ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் உடைய அமைச்சரவையில். நான் கூட அவர் வீட்டுக்கு கூட போயிருக்கேன். பெசன்னார்ல எங்கள் வீடு அவருக்கு. ஏதோ அவருடைய நண்பர் ஒருவர் எனக்கு நண்பர், நான் போயிருக்கேன். அவர் எஸ்ஆர் ராதா அவர்கள் சௌராஷ்டிராக்கார். சௌராஷ்டிராக்காரன்னா அருமையாக நம்மளா எல்லாம் நீங்கள் நானும் பேசுகிற மாதிரி நல்லா தான் தமிழ் அருமையாக பேசுவார். தமிழ் உணர்வு கொண்டவர். நாங்கள் வந்து நீங்கள் கவுன்சிலர் அனுப்பிச்சிங்க, நாங்கள் அமைச்சர் அனுப்பிச்சிருக்கோம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் செல்லூர் ராஜு சொன்னார். மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா இனத்தைச் சேர்ந்த லீலாவதி என்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவரை, பேச்சாளரை நட்டநடு ரோட்டில் வந்து வெட்டி கொலை செய்தது யார்? திமுகவினர் என்பது இன்றும் ஆவணங்களில் உள்ளது. நம்ம ஒன்றும் ஏதோ புதுசாக நம்ம ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே வந்து உள்ள வழக்கு அது திமுக சம்மந்தப்பட்டவர்கள் தான் வந்து லீலாவதி கொலை வழக்கு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா லீலாவதி கொலை வழக்குன்னு போட்டிங்கன்னா எல்லா விவரமும் வரும். இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அவர் அரசியலுக்காக அது பேசினார். அவர் நான் கவுன்சிலர் அனுப்பிச்சேன்றாரு. நீனே கவுன்சிலர் அனுப்பிச்சா, நான் மந்திரியே நாங்கள் அனுப்பிச்சிருக்கோன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து ஒரு மார்க்சிஸ்ட், இத்தனைக்கு இன்றைக்கி கூட்டணி, அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து திமுகவுக்கு. அந்த அம்மாவை வந்து ஒரு பெண் என்றும் பாராமல் அவர்கள் கொஞ்சம் துணிச்சலாக பேசக்கூடியவர். வெட்டி சாய்த்தார். அதான் அவர் பேசினார். சீமான் பேசும்பொழுது வித்தியாசமாக இது வந்து இந்த கவுன்சிலரு, இந்த அடையாளங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பெயர்களை வைத்து பேசாமல் என்ன பேசினார்னா, நாங்கள் அப்படின்னு அவர் பொதுவாக பேசினார். விவசாய குடும்பம். அவர் நாங்கள்னு சொல்கிறது அவர் தன்னை பற்றி சொன்னாரா, இல்லை நாம் தமிழர் என்ற கட்சி அந்த விவசாய சின்னலாம் இருந்ததுனால அந்த ஒரு அடிப்படையில் இப்போ கூட மரங்களுடன் பேசுவோம், நீர் மாநாடு, இப்படி இந்த விவசாயிகளுக்கான அந்த விடயங்களை வந்து அதிகமாக பேசியிருக்காரு. அதற்காக மாநாடுகள் நடத்தியிருக்காரு. அந்த வகையில் வந்து விவசாய குடும்பம் என்று சொன்னாரா என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் நாங்கள் விவசாய குடும்பம் என்றால் சௌராஷ்டிரர்கள் வந்து நெசவு குடும்பம். அதனால் வந்து நாங்கள் அவர்களை மதிக்கிறோம், போற்றுகிறோம். ஏன்னா விவசாயம் எப்படி வந்து சமுதாயத்திற்கு முக்கியமோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது நெசவு தொழில். நிச்சயமா. நாம் மானத்தோடு இன்று வாழ்கிறோம் என்றால் எப்படி நமக்கு உணவு தேவையோ, அடுத்தது அது சொல்லும்போதே சொல்லுவாங்க, உணவு, உடை, உறைவிடம். முதல்ல உணவு வருது, அடுத்தது உடை வருது, அடுத்தது உறைவிடம். உறைவிடம்னா தங்கும்.
இப்போ 2வது வருதுன்றதுனால அது வந்து ஏதோ 1 விட 2 மட்டம்னு இல்லை. இது 3 தான் மனுஷனுக்கு அடிப்படை தேவை. இந்த உறைவிடங்கிறது வாடகைக்கு இருக்கலாம், சொந்த இடமா இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம். உறைவிடம் என்று ஒன்று தேவை. அந்த வகையில் நெசவுத்துறை, ஏன்னா அவங்களுக்கு சௌராஷ்டிரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த நிறைய அவங்களே தறி முதலாளிகளாகவும் இருப்பார்கள், வியாபாரிகளும் அவங்க நெசவு அந்த டெக்ஸ்டைல்ஸில் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தறி வைக்கும் தொழிலாளிகளாகவும் வேலை செய்யும் தொழிலாளிகளாகவும் சௌராஷ்டிரக்காரர்கள் இருப்பாங்க. ஆக நெசவு தொழில் சௌராஷ்டிரக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்கங்கிறது இல்லை, கணிசமாக அதில் இருக்கிறார். அப்போ அதை சொல்லி, அதாவது அவரை பாருங்கள் நாங்கள் அவரை அமைச்சிருக்கோம், இவரை பாருங்கள் இவரை மந்திரி அமைச்சிருக்கோம், இப்படி ஒரு அடையாளங்களை சொல்லாமல் சௌராஷ்டிரா இனத்தருடைய அந்த பலம், அவர்கள் அடிப்படையில் நெசவு தொழிலில் முதலாளியாகவோ தொழிலாளியாகவோ வியாபாரியாகவோ ஈடுபடுகிறார்கள் என்பதை சொல்லுகிறார். அது நெசவு தொழில் என்பது ஒரு சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியம். அதனால தான் நம்ம நிறையா வந்து பேசும்போது சொல்கிறோம், கொள்கை ரீதியாக அரசியலை வந்து அணுகுபவர்கள் தமிழ்நாட்டில் மிக குறைவு. அதில் சீமான் போன தடவை இந்த அலோ எஃப்எம்ல வந்து ஆளுமையில் வந்து முதல்ல நம்பர் 1ல் வந்தார் சீமான். அதற்கு காரணம் என்னென்னா, அந்த மக்களிடையே அந்த கருத்தியல் ரீதியாக பேசுபவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகள் ரொம்ப கம்மி ஆகிட்டே வராங்க, நாளுக்கு நாள் கம்மி ஆகிட்டே வராங்க. சீமானை போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த சௌராஷ்டிரா மாநாடு என்பது அது எல்லாரும் கலந்துக்கிட்ட மாநாடு. இவ்வளவும் கேட்டுட்டு அந்த சௌராஷ்டிரா அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது அது அவருடைய விருப்பம். ஏன்னா ஒரு 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 ஜாதியோ ஒரு இனமோ வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல போய் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி வரும்போது அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த சமீபத்தில் இந்த வேலு நாச்சியாருடைய அந்த ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார். அந்த இதுக்கு இப்போது அது வந்து தூத்துக்குடியில் நினைக்கிறேன். அதான் இப்போ 4 நாள் முன்னால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் அவருடைய பேசியதுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வந்து கொள்கைன்னு இல்லாமல் சில திட்டங்கள்லாம் பேசியிருக்காரு. அதாவது பாலியல் குற்றங்கள் வந்து வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற, அதாவது எங்களுக்கு அதிகாரம் வந்தால், அதிகாரம் என்பது ஆட்சி முதல்வர் அப்படிங்கிறது தான் அதிகாரம் தான். எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் போய் குரல் எழுப்புவதும் அதிகாரம், மக்கள் பிரதிநிதியாக. அப்படி வரும்பொழுது பாலியல் குற்றவாளிகளை வந்து மரண தண்டனை கொடுக்கணும். புரியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வயது சிறுமியை வந்து நேற்று பேப்பர்லேயே என்னமோ வரும், குளித்தலைன்னு நினைக்கிறேன், குளித்தலையில் ஒரு அது வந்து என்னென்னா வழக்கம் போல் போதையில். அப்போ அந்த குற்றங்களுக்கு காரணம் போதை தான் சொல்லும்போது தமிழ்நாடு அரசு, நான் வந்து அப்பாவாக இருக்கேன்னு சொல்லி அவர் டிவியில் சொல்கிறார். ஒரு அப்பாவே தன் குழந்தைகளை வந்து ஒரு ஒரு அதாவது கெடுக்கக்கூடிய, அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களை வந்து சிந்தனையை, எதிர்காலத்தையே பாழ்படுத்தக்கூடிய ஒரு அப்பா, அவருக்கு பேர் அப்பான்னு வைக்கிறதா இல்லை தப்பான்னு கேட்கலாமா, இல்லை தப்பான அப்பா அப்படின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. டிவியில் தோன்ற அந்த அப்பாவை சொல்கிறேன். அப்போ அந்த வகையில் அந்த பாதுகாப்பு பெண்களுக்கு வந்து அதே மாதிரி பாதுகாப்புக்காக அவர் தற்காப்பு கலைகள் கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஏதோ ஒரு சில ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் அதை கட்டாயமாக்கி எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஓரளவுக்கு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு தற்காப்புக்காக. அது மாதிரி அவர் சில இதெல்லாம் சொல்கிறார். இலவசமே கூடாது, இலவசம் என்பது வளர்ச்சி அல்ல, வீழ்ச்சி திட்டம், தேசத்தையே நாசம் செய்துவிடும். நம்மளும் இதே தான் சொல்லிட்டு, ஃப்ரீயாக எவனாவது கொடுக்குறானோ ஓசியில் கொடுத்தா கூட வாங்கிக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஓசியில் கொடுத்தா கூட வாங்கிப்பான், ஓசியில் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் வந்து ஓசியில் ஒருத்தன் கொடுப்பதற்கு வந்து காரணம் இல்லாமல் ஒருவன் கொடுக்க போவதில்லை. நீங்கள் ஒரு நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் ஒரு பாருங்க, ஒரு சொந்தக்காரன் ரொம்ப வேண்டிய சொந்தக்காரனாக இருப்பான், நெருக்கமான. இவங்க வீட்டை கல்யாணத்தில் வந்து மொய் எழுதுவாங்க, அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நோட் புக் போட்டு எழுதி வச்சுருப்பான். இது எல்லா ஜாதிகளிலும் இருக்கக்கூடியது, எல்லா குடும்பங்களிலும். அடுத்தது அவன் குடும்பத்தில் கல்யாணம் வரும், நோட்டை அன்றைக்கி போகும்போது நோட்டை புரட்டி பார்ப்பான்,
நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவர் எவ்வளோ மொய் எழுதினார்? 501 ரூபா எழுதினார். அதே 501 ரூபா தான் போகும். 1001 ரூபா. இது ஏதோ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆக ஜாதி மதங்களை தாண்டி இப்படி ஒரு, அப்போ எதுவுமே இலவசம் இல்லை. இன்றைக்கி அவன் மொய் எழுதுறானே அதுவும் இலவசம் இல்லை. நம்ம திருப்பியும் அவன் வீட்டில் கல்யாணம் வரும்போது, ஒரு நல்ல காது குத்து கல்யாணம் ஏதோ ஒன்று வரும்போது நம்ம மொய் எழுதுறோமே, அதுவும் இலவசம் இல்லை. அந்த இலவசத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு இது இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அந்த இலவசம் வந்து ஒரு கட்சி கொடுக்குதுன்னா அது எந்த கட்சி கொடுத்தாலும், பாஜக கொடுத்தாலும் சரி, காங்கிரஸோ, தமிழ்நாட்டின் எந்த கட்சியோ, இல்லை வேறு மாநிலத்திலோ, தேசிய அளவிலோ எந்த கட்சி கொடுத்தாலும் இலவசம் என்பது நிச்சயமாக நம்ம ஒன்று மக்களை பிச்சைக்காரனாக ஆக்குவது, சோம்பேறியாக ஆக்குவது, ஒரு வகையில் ஏமாற்றுவது. ஏன் ஏமாத்துறான்? இந்த இலவசம் இங்கே கொடுக்கறதுடைய அந்த விலை, அது எவ்வளவு பணமோ அது எங்கே வேற ஏதோ ஒரு இதில் ஏற்ற போகிறாங்க. பைத்தியகாலம் மாதிரி நம்மளால் வந்து இந்த துணி கடையில் இலவசமாக கொடுக்குறாங்க. 2 துணி வாங்கினா ஒரு துணி இலவசம். மடையா, 3வது துணிக்கான அந்த பணம், அந்த விலை வந்து அந்த 2 துணியிலேயே அவன் ஏற்றிட்டான். வாங்கிட்டேன்னு தான் வாங்குறான். உன் மனசில் தான் இலவசம் இருக்க, உண்மையில் பொருளாதாரத்தில் இல்லை. அப்போ இலவசம் என்பது தேசத்தின் வீழ்ச்சி என்று பேசியிருக்கிறார். நல்ல கல்வி, நல்ல குடிநீர், பயணம் செய்யக்கூடிய நல்ல அளவில் வந்து பாதை, இலவச மருத்துவம் அப்படிலாம் சொல்லிட்டு, அதோட முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு. அரசு மருத்துவமனைகளில் வந்து அதாவது அதிகாரிகள், அதில் அவர் அதிகாரிகள்னு சொல்லும்போது நம்ம அமைச்சர்களையும் நம்ம சேர்க்கணும்னு விரும்புகிறோம். இவங்கெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைகளில் போய் வந்து மருத்துவம் பார்க்கணும். ஏன்னா நம்ம முதல்வரே வந்து அரசு மருத்துவமனைக்கு போகிறது இல்லை. அவங்க அப்பா பேரில் ஒரு கிண்டியில் கிங்ஸ் இன்ஸ்டியூட்டை பேரை மாற்றி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைன்னு விரிவாக்கம் 180 கோடிலாம் செலவு பண்ணிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகிறார். அப்புறம் இந்த அரசு மருத்துவமனைகளில் பாமர மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நான் முதல்வரை விமர்சனம் செய்யணும் என்று சொல்லலை. அவருக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உடம்பு ஏதோ ஒரு நோயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், அப்படின்னா அந்த அரசு மருத்துவமனையில் திறமையான மருத்துவர்களே இல்லையா? அதற்கான வசதிகளே அங்கே இல்லையா? அப்படி இல்லை என்றால் பாமர மக்களை அங்கே போக சொல்வது வந்து அப்போ அது நியாயமா? இந்த கேள்விக்கு பதில் இல்லையே. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, அரசு அதிகாரிகளின் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கணும். நம்ம ஊரில் பாருங்கள், அவன் கொஞ்சம் ஒரு தாசில்தாராக இருப்பான், கொஞ்சம் காசு வசதி, சம்பளம் கெம்பளம் 2 வர மாதிரி இருந்ததுன்னா கொண்டு போய் அவன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைப்பான், கான்வென்ட்டில் படிக்க வைப்பான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரசியல்வாதிகள், அது குறிப்பாக திமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம், என்ன பள்ளிக்கூடம் நடத்துவான்? தமிழ் பள்ளிக்கூடம். யாராவது நடத்துகிறானா பாருங்கள், ஒருத்தர் நடத்துகிறானா பாருங்கள். சிபிஎஸ்சி, எல்லாம் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் நடத்துவான். அந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் இந்தியும் கற்று தருவான். எந்த இந்தி ஒழிகன்னு சொல்கிறானோ அந்த இந்தி மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதமும் கற்று தருவான், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் எல்லாம் கற்று தருவான். அநேகமாக தமிழை தவிர, முதல்வர் குடும்பத்தில் ஒரு பள்ளியில் வந்து தமிழில் பேசுனா 500 ரூபா அபராதம்னு சொல்லி அப்போ பத்திரிகையிலலாம் வந்துச்சு சில வருஷங்களுக்கு முன்னால். தமிழ் பேசினாலே அபராதம். எங்கே? தமிழ்நாட்டில். யாருடைய பள்ளியில்? செம்மொழி தமிழுக்கு பாதுகாவலர் முத்தமிழ் அறிஞர்னு சொல்கிற ஒரு குடும்பத்துடைய பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசினா அபராதம். அப்படி இல்லாமல் அரசு அதிகாரிகள், அமைச்சர்களையும் அது சேர்த்துங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் எப்படி அரசு மருத்துவமனைக்கு போகணுமோ அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கணும். அப்போ தானே நம்பிக்கை வரும். இன்றைக்கி கூட ஜீவித் குமார்னு ஒரு பையன் ஏதோ ஒரு ஊரில் நீட் தேர்வில் படித்து அவர் வந்து டாக்டர் ஆகிருக்கார். அந்த தம்பி, அவங்க அப்பா வந்து ஒரு ஆடு மேய்ப்பவர். இப்போ சொல்லுங்கள், அந்த நீட் தேர்வு இல்லாமல் அந்த ஆடு மேய்ப்பவரின் மகன் ஜீவித் குமார் 50 லட்சமோ 1 கோடியோ கொடுத்து என்னைக்காவது வந்து மருத்துவ சீட்டு வாங்கி மருத்துவர் ஆகியிருக்க முடியுமா? நான் சொல்லுது என்னன்னா, நீங்கள் மத்திய பாஜக அரசு, ஒன்றிய பாஜக அரசு, இல்லை எந்த அரசு இருக்குதோ அவங்க சொல்கிற எல்லா திட்டங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறேன். மக்களுக்கு, பாமர மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்குது? இன்றைக்கி ஆடு மேய்க்கிறவன் புள்ள கூட வந்து டாக்டர் ஆக முடியுதுன்னா அதுக்கு அந்த நீட் தேர்வு காரணம்னா அந்த நீட் தேர்வு. அதை விட்டுட்டு
எங்கேயோ ஒரு பொண்ணு ஒன்று அனிதா வந்து நீட் தேர்வு ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிடுச்சுன்னா அதை போய் பெருசுப்படுத்தி 10ஆம் கிளாஸில் கூட தான் வந்து ரிசல்ட் வந்த மறுநாளைக்கு ஒரு 8 பேர் 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். 10ஆம் கிளாஸே ஓய்ச்சிடலாமா? 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்தால் 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வேலை கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ எல்லா கம்பெனியும் இது முடியலாமா? ஒரு யதார்த்தம் வேண்டாமா? இப்போ நீங்கள் கொடுப்பதை சரியாக கொடுங்கள். அதுக்கு மேலே அவன் தற்கொலை பண்ணிக்கிறதோ இது வந்து அது அவர்களுடைய பலவீனம். அது இயல்பாக ஒரு சமுதாயத்தில் சில பேர் அப்படி இருப்பான். எத்தனையோ சோதனைகளை தாண்டி சவால்களை தாண்டி மேலே வந்தவனும் இருக்கான். ஒரு சின்ன விஷயத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறவனும் இருக்கான். இது அவரவர்களுடைய வளர்ப்பு, அந்த இயல்பு எதை விஷயத்தை பொறுத்து இருக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சீமான் வந்து இதை வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது அதிகாரத்தில் இருந்தால், அதிகாரம்னா சட்டமன்றம்னாலும் அதிகாரம், அப்படி வந்தால் இதையெல்லாம் கொண்டு வர பாடுபடுவோம்னு சொல்கிறாரு. பிளாஸ்ட் அப்புறம் அது என்ன, இது நோ காம்ப்ரமைஸ், பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னு வழவழான்னு பேசுறது இல்லை அவர். இதுதான் தெளிவாக சொல்கிறார். இப்படி எல்லாம் தான் எங்கள் திட்டம் இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வேறு எந்த கட்சியில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? அரசியல்வாதிகளுடைய அரசு அதிகாரிகள் அலுவலர்களுடைய குடும்பத்திலிருந்து அரசு பள்ளிக்கு தான் போனோம், அரசு மருத்துவமனையில் தான் வந்து வைத்தியம் பார்க்கணும் இப்படின்னு எந்த கட்சி தலைவர் இல்லை எந்த கட்சி தன்னுடைய கொள்கையில் கோட்பாட்டில் சொல்லியிருக்கிறது? இப்போ தான் வந்து இது வரைக்கும் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. திமுகவோட 519 போட்டாங்க. 519 கேட்டால் ஒருத்தர் 72% முடிஞ்சிட்டோன்னாங்க, ஒருத்தர் 100ன்னாங்க, ஒருத்தர் 90ன்னாங்க. நல்ல வேலை திமுகலேருந்து வரும்போது நம்ம வேறு எதிர்பார்த்தோம். 100% நாங்கள் 119% முடித்து விட்டோம் என்றுதான் சொல்லுவார்களோ. ஏன்னா இவங்களுக்கு கணக்கு வேறு வராது, துண்டு சீட்லேயே வச்சு படிக்கும்போதும் வராது. அதை ஏதாவது 79ன்றது சரியாக படிக்காமல் 119% நாங்கள் முடித்து விட்டோம் அப்படின்னு எதுவும் சொல்லாமல் கேட்டால் வந்து நான் டக்குன்னு ரைமிங்காக பேசுவாங்க. நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், இந்த டயலாக்லாம் விடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி ஒரு தேர்தலுக்காக வாக்குறுதி பட்டியல் வந்து தயாராகிறது என்று சீமான் சொல்லியிருக்கிறார். நான் அதை வரவேற்கிறேன். சீமான் சொல்வதால் அதுக்காக மட்டும் இல்லை, இதே மாதிரி பாமகவும் ஒவ்வொரு தேர்தலும் போதும் வந்து அவங்க வந்து ஒரு அவர்களுடைய கொள்கை பட்டியல் ஒன்று கொண்டு வராங்க. அதில் தொடர்ந்து மதுவிலக்கு வந்து இருக்கும், வலியுறுத்துகிறாங்க. அதே மாதிரி நிழல் பட்ஜெட் என்று ஒரு பட்ஜெட் வருஷம் இதை வந்து நான் தொடர்ந்து வந்து பாராட்டி கொண்டிருக்கிறேன். பாராட்டுவது வந்து பாமக என்பதால் அல்ல, பாராட்டக்கூடிய அம்சங்களை அவர்கள் பயன்படுத்துவதால். அப்போது பாமகவாக இருந்தாலும் நம்ம அதை வந்து பாராட்டுறோம், சீமானாக இருந்தாலும் பாராட்டுறோம். நாளைக்கு ஒரு கால் திமுகலேயே நல்ல திட்டங்கள் வந்து ஒரு கொண்டு வந்து அதை உண்மையாகவே அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினார்களானால் நிச்சயமாக அதை பாராட்டுவோம். ஏன் பாராட்டக்கூடாது? நமக்கு யாருமே வந்து அதாவது எதிரிகள் யாரும் கிடையாது. கருத்தியலில் நமக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் இருக்கலாமே தவிர எதிரிகள் யாருமே கிடையாது. எந்த கட்சியிலும் இருக்க முடியாது. அது எப்படி நிரந்தர நண்பர் இல்லை, நிரந்தர இது இல்லைங்கிற மாதிரி கருத்தை பற்றி தான் நான் வச்சு நம்ம வந்து போற்றுவதோ அல்ல விமர்சனம் செய்வதோ. அந்த வகையில் சீமான் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஈவேரா அவர்களை ஆதரிப்பவர்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லிட்டார். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லவே வேணாம். ஈவேராவை ஆதரிப்பவர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து தேர்தலில் நின்னா எனக்கு ஓட்டு போடுவாங்களா ஈவேரா ஆதரவாளர்கள்? அது மாதிரி தான். நான் தேர்தலில் நிற்க போகிறதில்லை, கவலைப்படாதீங்க. ஆனால் ஈவேரா ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்காரு, பிற்காலத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த திராவிட தலைவர்கள்னு சொல்லி அப்போ யாரெல்லாம் சொல்கிறோன்னு தெரியும். இவங்க தான் இவங்க சிலைகள்லாம் வந்து அகற்றுவோம், உடச்சிருவோன்ட்டார். ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வராரா இல்லையா அது அடுத்த விஷயம். அது சொல்லும்போது இன்னொன்று சொன்னார், எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏதோ இந்த இதில் சொல்கிற மாதிரி அந்த டீல் எனக்கு பிடிச்சிருந்தது. இதை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை புதைக்க மாட்டேன், எரிச்சிடுவேன், இல்லை தூள் தூளாக உடைச்சிடுவேன். ஏன்னா புதைச்சோம்னா பிற்கால சந்ததியர்
முற்காலத்தில் இவர்களெல்லாம் வணங்கப்பட்டவர்கள். அது எப்போ சொல்லியிருக்காருன்னா ஜனவரி 3ஆம் தேதி யார் பெரியவர்கள் என்ற பெரியார்னா பெரியவர்கள், முன்னோர், அதாவது நாட்டிற்காக நல்லது, தமிழ்நாட்டிற்காக நல்லது செய்தவர்கள் பெரியார் அப்படிங்கிற ஜனவரி 3 வச்சுருக்கோம். அன்னியோட நீங்கள் சொல்லும் பெரியாருக்கு அவரை அடக்கம் செய்துவிட்டு தான் வெளியேறுவேன். அவர் அடக்கம்னா என்ன? அந்த மேட்ருக்கு ஒரு அடக்கம். நல்ல வேளை அவர் பெரியார் அவர்கள் இறந்தபோது இந்த பீச்சாங்கரையில் வரிசை சமாதி வைக்கிற பழக்கம் ஆரம்பிக்கல. நல்ல வேலைன்றீங்க. ஆமாம், இல்லைன்னா முதல்ல அங்கே போட்டிருப்பாங்க, இன்னொரு இடம் போயிருக்கோம். எவ்வளோ ஒரு சதுர மீட்டர் இடமோ சதுர அடி இடமோ பெருசாக ஒரு இடம் பெரியார் சமாதின்னு போட்டிருப்பாங்க. அவங்க போட்டாங்க, இவங்க போட்டாங்க, இவங்க போட்டாங்க, அவங்க போட்டாங்க. அந்த சமயத்தில் மட்டும் காலில் விழுந்து கெஞ்சியாவது ஐயா கலைஞருக்கு சமாதி அங்கே வைக்கணும்னு நடுராத்திரியில் உயர்நீதிமன்றம் விடிகாலையில் அந்த தடையை நீக்குவதற்காக பாமர் மக்கள் கேஸ் போட்டால் வருஷக்கணக்கில் ஆகுது. நடுராத்திரியில் நீதிபதி வீட்டில் வழக்கறிஞர்கள் கூடி அந்த தடையை நீக்கி அப்புறம் அதை போய் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் எடப்பாடியாரை பார்த்து, நான் எடப்பாடி அவர்களை தவறு சொல்லவில்லை, பெருந்தன்மையாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டு மாட்டேன்னு சொல்லி, அதுவும் அந்த உடல் அங்கே அந்த இறுதிக்காக மக்கள் பார்வைக்காக வைத்திருக்கும் பொழுது சிக்கலை அதில் அரசியல் செய்யாமல் அதை விட்டு கொடுத்ததாக இருந்தது கூட பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தார் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அது கட்சி தாண்டிய ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு மரியாதை என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன சொல்றேன்னா, வரிசையாக அப்படி நீங்கள் அந்த சமாதியை எக்ஸ்டன் பண்ணிகிட்டே போனால் நாங்கள்லாம் எப்படியா பீச்சுக்கு போகிறது, ஒரு கடற்கரையில் போய் காற்று வாங்குறதுக்கு பாமர மக்கள்லாம் எப்படியா போகிறது, பயமாக இருக்காதா? ரெண்டாவது, இடத்த நீங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிடுறீங்க. இப்போ கூட அந்த கடற்கரையில் கடைகள் இருக்கு பாருங்க, இது பூரா பாதிக்கு மேலே லைசன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி சட்டத்தை மீறி வந்தது. 2 நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சுரேஷ்குமாரும் இன்னொருத்தரும், 2 பேரும் நேரடியாக இப்படி வேறு வழியே இல்லை. இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் அவர் ஜிஆர் சாமிநாதன்னா திருப்பரங்குன்றத்தில் பார்க்கணுன்னு நேராக போகிறார். அவர் மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஏன் போகிறாருன்னு கேட்கல. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவுக்கு பின்னால் இது சரியா அது சரியானா அது சரி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? மேல்முறையீட்டில் தான் சொல்ல முடியும். தீர்ப்பை வேணால் நீங்களான விவாதிக்கலாமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கடற்கரையில் அந்த அப்புறப்படுத்த சொல்லி பல முறை உத்தரவு போட்டும் அப்புறப்படுத்த முடியவில்லைன்னு சொல்கிறாங்க மாநகராட்சி. அது எப்படி முடியாமல் போகும்? ஏன் முடியல? அவன் காவல்துறைக்கும் மாநகராட்சிக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் காசு கொடுத்துட்டு அங்கே போடுறான். அவனை போய் வெளியில் போடான்னா, நான் கொடுத்தா காசு வாங்கினேன்ல, அப்புறம் என்னை வெளியே போக சொல்கிற, அப்போ காசை திருப்பி கொடுன்னு கேட்பான்ல, இவன் எப்படி அவனை போய் விரட்டுவான்? நீங்கள் திருடங்கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு கள்ளத்தனமாக அனுமதி கொடுத்தவனையே நீங்கள் அவனை வெளியில் அனுப்புன்னு சொன்னால் அவன் எப்படி போவான்? இது போன்ற பல விஷயங்கள் இருக்கும்பொழுது இதுக்காக நம்ம அந்த கடற்கரையை பற்றி பேசணும். அவர் ஈவேராவை பற்றி பேசினார். அந்த வகையில் அது அவங்களுடைய சிலைகளை கூட திராவிட தலைவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இவர்களுடைய சிலைகளை கூட புதைக்க விடக்கூடாது, பிற்கால சந்ததியினர் கெட்டு போயிடுவாங்க, இவங்க தான் ஏதோ பெரிய முன்னோர்கள் அப்படி சொல்லும்போது சீமான் அவர்களுக்கு நான் ஒரு கூடுதலாக ஒரு ஆலோசனை. அதே மாதிரி வரும்பொழுது சில ஆபாச புத்தகங்கள் இருக்குது, புரியுது. அது நம்ம அந்த கோழி இந்த கோழின்னு ஏதோ ஒரு கோழி பேர் சொல்லுவாங்க, வாழ தெரியாதவர்கள், வாழ முடியாதவர்கள்லாம் சில புத்தகம். அந்த மாதிரி புத்தகங்கள், அது மட்டும்தான் சொல்லலை, அந்த மாதிரி புத்தகங்களையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக எரித்து விட வேண்டும். ஏனென்றால் தமிழருக்கென்று ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது, அதற்கு எதிர்ப்பாக என்னெல்லாம் அத்தாட்சிகள் திராவிடத்தின் மூலமாகவோ வேறு வழிகளிலோ நிறுவப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்துமே அழிக்கப்பட வேண்டியவை. ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தை கெடுத்தது மட்டுமில்லாமல் எதிர்கால சமுதாயம்
அப்போ அந்த காலத்தில் நம்ம தாத்தாவெல்லாம் இப்படி தான் இருந்திருக்காங்க இப்படின்னு நினச்சான்னா ஏற்கனவே அவன் கெட்டு போகிறதுக்கு இன்னும் நிறைய இப்போ உள்ள விஞ்ஞான முன்னேற்றங்களில் வாய்ப்புகள் அதிகமாக எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறது. அவன் டக்குன்னு ஒரு 8 வயசு பையன் டக்குன்னு அந்த போர்னோன்னு சொல்லக்கூடிய ஆபாச படங்களை பார்ப்பதற்கு செல்ஃபோனில் அவனுக்கு வந்து வசதி வந்து விட்டது, வாய்ப்பு வந்து விட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதையும் விட்டு வச்சிங்கன்னா நம்ம முற்காலத்தில் வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க, குயிலி என்ன பண்ணாங்க, இப்போ மருது சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து தமிழர்களுடைய பெருமையை பற்றி நாம் வந்து பறைசாற்றுவதை விட்டுவிட்டு மயில்களின் அழகை வந்து நீங்கள் வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், குயிலாட்டம், குயில் கூவுவதையும் மயில் ஆடுவதையும் இதெல்லாம் வந்து இயற்கையின் பெருமை, அதுதான் அடுத்த தலைமுறைக்கு போனோம். வான்கோழிகள் போய்விடக்கூடாது, புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கோம். சரி, பல்லறிகளை தெளிவாக முடிச்சு. நன்றி, வணக்கம்.